ஒரு மக்களை பாதிப்படையாமல் தீவிரவாதிக முகாம்களை மட்டுமே எப்படி போக்கஸ் செய்து அழிக்க முடியும் என்பதை உயிரிழப்புகள் அதிகமாக இல்லாமல் மிகப்பெரிய உதாரணத்தை உலக நாடுகளுக்கு காண்பித்திருக்கிறார்கள். அதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி. எல்லாவற்றோடு எனக்கு மன வேதனையாக ஒன்றை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது என்னன்னா, புதிய கல்விக் கொள்கை மத யானை. நான் இங்க பெற்றோர் சார்பா ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், மனவேதனையோட வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறது என்றால், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதைதான் தமிழக குழந்தைகள் படிக்கணும். நாங்க ஒரு மொழியை படிக்க கூடாதுன்னா அவங்க படிக்க கூடாது. அவங்களுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நிலையை ஆணவத்தோடு அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த மத யானை தான் புதிய கல்விக் கொள்கை. மத யானை இல்ல, எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு ஆணவத்தோடு தமிழக அரசு நடந்து கொள்கிறது பாருங்கள், அதுதான் மத யானை.